பல்லுயிரி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பந்தவ்கர் அப்படின்னு ஒரு நேஷனல் பார்க் அதுக்கு போயிருக்கோம். அந்த இது ஒரு 3 நாள் ட்ரிப். 3 நாள் காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம்னு சொல்லிட்டு ஒரு 6 சஃபாரி போனோம். அந்த 6 சஃபாரியினுடைய ஒரு சுருக்கம். நிறைய டைகர்ஸ பார்த்தோம், லெப்பர்ட் பார்த்தோம். ஒரு அ ஒரு மிக ஆபத்தான ஒரு அனுபவத்தையும் இதில எதிர்கொண்டோம். அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்றோம். இது உள்ள இப்படிதான் அந்த சஃபாரி ஜீப்ல கிளம்பி போவோம். பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நம்ம நேஷனல் பேர்ட் மயில் ஒண்ணு ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் மான்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த பந்தவ்கர் அப்படின்றது தான் இந்தியாவிலேயே புலிகள் பாப்புலேஷன் அதிகமான ஒரு டைகர் ரிசர்வ். ஒரே நாள்ல நாங்க ஒரு 16 டைகர பார்த்தோம். ஒரே நாள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள நம்ம சஃபாரில ஒரு 16 டைகர பார்த்தோம். அதனுடைய லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. மிக அழகான ஒரு தகவமைப்பு. ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கு. கிராஸ்லேண்டுக்கு நடுவுல ஒரு மழைக்காடுகள் மாரி, ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாரி நிறைய மரங்கள், நிறைய மூங்கில், தேவதாரு, அ ஓக் இந்த மரங்கள்லாம் நிறைய இருந்தது. இது ஒரு வாட்டர் ஹோல். இந்த வாட்டர் ஹோல்ல ஒரு சாம்பார் டியர் வந்து கொஞ்சம் உஷாரா பார்த்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. புலிகள் வேட்டையாடுறதுக்கு இந்த வாட்டர் ஹோலை பார்த்து தான் வரும். அப்படியே அந்த பக்கம் போறப்ப ஒரு புலி ரோட் பிளாக் பண்ணிச்சு. அதாவது ரோட்ல நடுவுல படுத்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சதுன்னு தெரியல. எந்திரிச்சு போக ஆரம்பிச்சது. ரொம்ப எங்க ஜீப்புக்கு ரொம்ப கிட்ட வந்தது. பார்த்தீங்கன்னா, ஜீப்பும் தெரியும் பாருங்க. இந்த புலியும் தெரியும். அவ்வளோதான். ஒரு 2 அடி தூரம் தான் அந்த இடத்துல வந்தது. அப்படியே நாங்க இன்னொரு சஃபாரில போய் பார்க்குறப்ப, இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அவங்களுடைய கியர்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு. ஒரு கேமராவை ஒரு டெலிஸ்கோப் சஸ்பென்ஷன்ல வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு டைகரை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி அதனுடைய லைஃப் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே முன்னாடி போறோம் டைகரை பார்க்கறதுக்காக. இந்த சஃபாரியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சஃபாரி முடிஞ்சு வெளியே வரும்போது முகத்துல ஃபுல்லா பவுடர் போட்ட மாதிரி டஸ்ட் இருக்கும். அவ்வளோ டஸ்ட் எழும்பும். சம்மர்ல போனா அவ்வளோ டஸ்ட் எழும்பும். இன்னொரு டைகரை பார்த்தோம். அதுவும் இந்த டைகர்ஸ் எப்பயுமே ரோட்ல தான் நடந்து வரும். நீங்க பார்த்துருப்பீங்க நான் போஸ்ட் பண்றதுல எல்லாம். அது ஏன்னா, அது காட்டுலயும் நடக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ரோடு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிறதுனால, நார்மலி அது ரோட்ல நடந்து வரும். இந்த முள்ளுலயும், புதர்லயும் நடக்கிறதுக்கு பதிலா ரோட்ல நடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இது இன்னொரு நாள், இன்னொரு காடை. அப்படியே வேற ஒரு ஜோன்ல நாங்க புலிய தேடி போறோம். புலிக்காடுகள்ல புலி மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல இது இருக்கும், லெப்பர்ட் இருக்கும், நிறைய பறவைகள். இந்த பந்தவ்கர்ல ஒரு 250 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில பறவைகளை நாங்க பார்த்தோம். அதையும் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க இதெல்லாம் தேக்கு மரங்கள் வளர்ந்துருக்கு. அதுல அதனுடைய நம்ம போறோம். நிறைய புள்ளி மான்கள் இதை சுத்தி இருக்கு. அதனுடைய ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, மான்கள் எங்க இருக்கோ அங்க நமக்கு புலிகளும் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப பாருங்க ஒரு ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒரு அலாம் கால் வந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு புலி அழகா அங்க இருக்கு. இதுக்கு பேர் ஸ்பாட்டின்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டி சம்மரா இருக்கிறதுனால அதை சில் பண்ணுன்னு சொல்லிட்டு மரத்தடியில ஒரு குளத்துல அப்படியே நின்றுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு அது அந்த புதர் வழியா போய் மறைஞ்சிருச்சு. இது இன்னொரு ஜோன்ல. இந்த தண்ணியே ரொம்ப அழுக்கா இருக்கு. ஆனா புலிகளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது அழகா தண்ணி குடிச்சிருந்தது. அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. இந்த போட்டோகிராஃபில ஒரு பெரிய இது என்னன்னா, அந்த அனிமலோ அந்த பேர்டையோ அந்த ரிஃப்ளெக்ஷனோட எடுக்கணும். இது 3ஆம் நாள் காலையில நாங்க போனப்ப சூரியன் அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல எழுந்திருச்சு அதனுடைய கதிர்கள் எல்லாம் அந்த மரங்களை ஊடுருவி அப்படியே நிலத்துல அடைஞ்சிட்டு இருந்தது. இந்த ட்ரிப்ல நாங்க பார்த்த ஒரு சில மிருகங்கள் மற்றும் பறவைகளுடைய படத்தையும் இணைச்சிருக்கேன். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.